அனைவருக்கும் நம் சர்வசேத்ராதிபதி ஷடாட்சர சண்முகப் பெருமானுடைய பெருவருளும் பாம்பன் சுவாமிகள் குருவருளும் என்றும் முன்னின்று பலமும் நலமும் மகிழும் நிலைத்திருக்கட்டும். அடியேனாசிகளோடு வணக்கம். இந்த பதிவு இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு நடக்கின்ற சனிப்பெயர்ச்சிக்கு எந்தெந்த ராசிக்கு நன்றாக இருக்கிறது, எந்தெந்த ராசிக்கு சரியில்லை என்பதுதான் இந்த பதிவினுடைய சாராம்சம். அந்த வகையிலே கன்னி ராசிக்கு கண்டகச்சனி உங்களுக்கு. கண்டகச்சனி என்றால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டிலே சனி பகவான் இருப்பார், வருவார். இது பொதுவான கருத்து. இதை முதல்ல ஒவ்வொருவரும் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் ராசிக்கு சனி பகவான் யார்? 5ஆம் வீட்டுக்கும், அதாவது பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய வீட்டிற்கும், ருணரோக சத்ரு என்ற 6ஆம் வீட்டுக்கும் அதிபதியானவர் 7ஆம் வீட்டில் அமருகிறார். ஆமாம், 7ஆம் வீட்டில் அமரும் பொழுது கூட்டாளிகள், கணவன் மனைவி, நெருங்கிய இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், பிள்ளைகள், இதன் வகையிலே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் பிரச்சனைகளை ஏற்படுத்துவது. சஞ்சித ஆகாமிய கர்மம் என்று சொல்லக்கூடிய கர்ம வரிசையிலே, இந்த பூர்வ புண்ணியத்திலே, ஒவ்வொருவரும் பிறந்த கர்மாவிலே என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து அதை அனுபவ ரீதியாக அனுபவித்து எப்படி சரி செய்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு புத்தி புகட்ட வருவதற்கானது தான் இந்த கண்டகச்சனி என்ற 7ஆம் வீட்டு சனி. ஒன்றும் இல்லைங்க, ஏதாவது ஒரு விதத்தில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்துடும். இந்த கருத்து வேறுபாடு 2 பேருக்குமே இருந்திருக்காது. ஆனால் 3ஆவதாக ஒரு ஆள் முளைத்து கலகத்தை ஏற்படுத்தி நம் கூடவே, நம் உடனே இருப்பார்கள். உங்களுக்கு தெரியாது, இதை உங்களால் கண்டுபிடிக்கவும் முடியாது. ஆனால் பிரச்சனைகள் வரும். இந்த கண்டகச்சனி வந்து முடிவதற்குள்ளே, இந்த 2.5 ஆண்டுக்குள்ளே உண்மையில் உங்களுக்கு காண்பித்து விடுவார் எதனால் பிரச்சனை வந்தது என்பது. நீ சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். ஒருவரை ஒருவருக்கு மனைவி சொல்வதை கணவன் நிராகரிப்பார், கணவன் சொல்வதை மனைவி நிராகரிக்கக்கூடிய நேரம் இது. ஆனால் கல்யாணமாகி பல ஆண்டுகளாக அப்படி நிராகரித்திருக்க மாட்டீர்கள். இந்த கண்டகச்சனியிலே தானாகவே நிராகரிக்கிற சூழ்நிலையை உருவாக்கும். அப்படி உருவாக்கும் பொழுது உங்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் பிள்ளைகளாலும் வரலாம், தொழிலால் உடன் பிறந்தவர்களாலும் வரலாம், உடன் இருக்கும் கூட்டாளிகளாலும் வரலாம். இதில் கவனமாக இருந்துவிட்டால் போதும். 1. 2வது அலட்சியம். கணவனோ மனைவியோ அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் சோர்வாகவும் சோம்பேறித்தனமும் வருகிறதென்றால் அது எதனால் வந்தது, ஏன் வந்தது, எப்படி வந்தது என்ற கேள்விக்குறிக்கு நீங்களே விடையை கண்டுபிடித்து விட்டால், அந்த கேள்விக்கான விடை வந்ததும் அந்த தவறுகளை சரிபடுத்தி கொண்டால் இந்த கண்டகச்சனி யோகச்சனியாகத்தான் இருக்கும் என்பதை என் அன்பார்ந்த கன்னிராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உடலில் கவனம் நிச்சயமாக இருக்க வேண்டும். காரணம், அலட்சியம் வேண்டாம். இப்பொழுது நிறைய பேருக்கு பாருங்க, இந்த நேரத்தில் காது, பல், தலை வலி, பின்பக்கம் புரடியிலே வலி, இது கண்டிப்பாக கொடுக்கும். நான் பொதுவாக சிறு கருத்தை சொல்லுகின்றேன். இது அதிகமாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு தூக்கத்திலே பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது சிந்தனைகள் தேவையில்லாமல் ஓடும். கணவன் மனைவிக்கு இடையிலே சந்தேகம் புகும், அல்லது வேறு விதமான கலகத்தினாலே மாற்றங்களை ஏற்படுத்தும். இது இல்லாமல் பார்த்து கொண்டால் சனி பகவான் உங்களுடைய நெருக்கத்தை அதிகப்படுத்தி பிள்ளைகள் பெற்றோர்கள் என நல்ல ஒரு சுமூகமான அழுத்தத்தை அற்புதமாக கொடுத்து நன்றாக இருக்கின்றதற்கு வழிவகுக்கக்கூடிய நேரம்தானே தவிர பெரும் பிரச்சனைகள் ஏற்படுத்தும் நேரம் இல்லை என்பதை புரிந்து கொண்டு கன்னிராசிக்காரர்கள் எல்லாம் ஆஞ்சநேயரை வழிபட்டு நீங்கள் இதிலிருந்து இன்னும் மேலும் நல்லவைகளை செய்து கொள்ளலாம். அலட்சியம் வேண்டாம், தவறான சிந்தனை வேண்டாம்,
தவறானவர்களுடைய ஆலோசனையை கேட்க வேண்டாம். உடனிருப்பவர்கள் கூட்டாளிகளிடம் கவனம் தேவை, உறவுகளிடத்திலும் கவனம் தேவை. இதை சரியாக பயன்படுத்திவிட்டால் உங்களுக்கு யோகமே தவிர சாபமோ பிரச்சனைகளோ இல்லை என்பது கன்னிராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு ராசியோடு பார்க்குறேன். வணக்கம்.